ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். மின்சாரத்துறையிலேருந்து எவ்வளோ காலி பண்டங்கள் அப்படின்ற அறிவிப்பை தற்போது மின்சாரத்துறை வாரியம் அறிவிச்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட காலி பண்டங்கள் இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வி தகுதி மினிமம் 10th பாஸ்லேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். 60,000 காலி பண்டங்களுக்கான இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கள உதவியாளர் பணி, மீட்டர் ரீடர் உட்பட நிறைய பணிகளை பற்றின டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலையை பற்றின முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பை பற்றின முழு தகவலும் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இதில் ஜாப் கேட்டகரியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனில் தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு, அதாவது டிஎன்இபிலேருந்து தான் நம்மளை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் டைப் ரெகுலர் பேசிஸில் எடுக்கிறாங்க. டோட்டலாக 60,000 காலி பண்டம் இருக்குது. இதில் நியூவாக ஒரு 10,200 காலி பண்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கொடுத்துருக்கூடிய வேக்கன்சிஸில் ஒரு 5,318 வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ரிமூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டி ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம். என்னென்ன பதவிகளில் என்னென்ன வேக்கன்சி அவங்க கேன்சல் பண்ணி அறிவிச்சிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசஸரில் ஒரு 1,300 காலி பண்டத்தை கேன்சல் பண்ணுறாங்க. அசிஸ்டண்ட் இன்ஜினியரில் ஒரு 600, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டில் 2,900, ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 500, அக்கௌண்ட் ஆஃபீஸரில் ஒரு 18. ஸோ இந்த கேட்டகரியில் இவ்வளோ வேக்கன்சிஸ் 5,300 வேக்கன்சிஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் இந்த ப்ரொசீடிங் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதற்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் இது தான். அவங்க கேன்சல் பண்ணியிருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் இது சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கரண்ட்டாக இருக்கக்கூடிய நியூ வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, மின்சார வாரியத்தில் 60,000 காலி பண்டம். ஸோ இதில் நிரப்புமாறு மின் பொறியாளர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது டிஎன்இபியில் வேலை பார்க்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வேக்கண்ட் நிறையா இருக்குது, வேலைப்பளுவும் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கோரிக்கை வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்திருக்கக்கூடிய நியூஸ் தான். தமிழ்நாடு மின் பொறியாளர் அமைப்பு ஆண்டு பேரவை கூட்டம் நடந்தது. துணைத் தலைவர் ஜுரேஷ் தலைமை வகித்தார். தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு மாநில துணைத் தலைவர் ரங்கராஜுடன் தொடக்க உரையாற்றினார். இதில் பார்த்திங்கன்னா மின் வாரியத்தில் காலியாக உள்ள 60,000 காலி பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும். பொறியாளர்களும் அதிகாரிகளும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ற ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை கைவிடும் சொல்லிட்டு சில கோரிக்கையில் வச்சுருக்காங்க. இதில் 60,000 காலி பண்டம் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மின் வாரியத்தில் ஒரு 10,200 பேர் நியமனம் இறுதி கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு அனுமதிச்சிருக்கு. ஸோ அதில் மின் வாரியத்தில் பல்வேறு பதவிகளுக்கு 10,200 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்காக அரசின் அனுமதி பெறும் பணி இறுதி கட்டத்தில் இருப்பதாக தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த 10,200 பேரை நிரப்ப சொல்லி ஜனவரியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்கான ப்ராசஸுமே இப்போ போய்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு 5,300 வேக்கண்ட் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இருந்துமே டோட்டலாக ஒரு 60,000 காலி பண்டம் இந்த மின்சாரத்துறையில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா மின் வாரியம் ஒரு 8,400 பணியாளர்களை சீக்கிரமாக நிரப்ப அனுமதி கேட்டு காத்துட்ருக்கு. இதுக்கு எல்லாமே தமிழக அரசு சார்பில் பார்த்திங்கன்னா நமக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைச்சாதான் இவ்வளோ வேக்கன்சியும் நம்மளால் நிரப்ப முடியும். ஸோ இதில் இவ்வளோ காலி பண்டம் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எல்லா நியூஸ் பேப்பரும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னென்ன நியூஸ் வந்துச்சு, எவ்வளோ காலி பண்டம் இருக்குது, அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த அப்ஸ்டாக்கு 2023 கொடுத்துருக்கூடிய அந்த வேக்கன்சிஸ் ஒரு லிஸ்ட்டு எல்லாமே இது பார்த்திங்கன்னா இந்த 10,200 காலி பண்டம் நிரப்பதற்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய அந்த அப்ஸ்டாக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு ஃபர்தராக எந்தெந்த வேலை வாய்ப்புகளுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றது நம்ம தனித்தனியாக நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, வயது வரம்பு என்ன, சேலரி என்ன, எங்கே போய் படிக்கணும், சிலபஸ் என்ன, புக்ஸ் என்ன, எல்லா டீட்டெயிலும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்குமே தனித்தனியாக வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி பாருங்கள். இது எல்லா ப்ரெஸ் நோட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு
ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். தற்போது இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, இதை வந்து நான் நிரப்ப போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.